எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு நேற்று ஒரு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு மிஸ்டர் சரவணன் சொல்லிட்டு திருச்சியில இருந்து பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா அந்த வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னாக்கா நான் இன்னைக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆன்சர் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நான் இண்டிவிஜுவலா நான் ரிப்ளை பண்ணல. ஓகே சார், சரவணன் சார், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் இப்ப சொல்றேன். அதாவது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரே ஸ்ட்ராட்டஜி எல்லா விதமான ட்ரெண்ட்லயும் பாத்தீங்கன்னாக்கா எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு இருந்தாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல எல்லா விதமான ட்ரெண்ட்லயும் ஒரே ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னாக்கா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமா நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரே ஸ்டாக்ல ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றது, அதுதான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டி ஆப்ஷன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல பாத்தீங்கன்னாக்கா டபுள் கலர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஆக்சுவலா அந்த ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்தில் ஒர்க் ஆயிட்டு இருந்தது நல்லா. இப்ப ட்ரெண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேண்டிலோட ஹைக்கு மேல பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆனா பையும், ஒரு கேண்டலுக்கு லோக்கு கீழே க்ளோஸ் ஆனா செல் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கான்செப்ட் போயிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த ட்ரெண்ட்ல ஒர்க் அவுட் ஆகும் இதுதான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு நம்ம தனியா கோர்ஸே பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் கிளாஸ் தான். இந்த கோர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம எடுக்கக்கூடிய ஒரே ஸ்டாக், அதாவது பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டின்றது பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாக் தான். இந்த ஒரே ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா யூஸ் பண்ண போறோம். இது ஒண்ணு. செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், பட் ஸ்டாக்ஸ் வேற. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜில இன்னைக்கு என்ன ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணும் போது அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மெயினான விஷயம். இங்க ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒரே ஸ்ட்ராட்டஜி, பட் ஸ்டாக் மட்டும் பாத்தீங்கன்னா டெய்லி மாறுது. இன்னொரு இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஒரே ஸ்டாக், பட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா மாறுது. சோ இதுதான் ரீசன். பட் ஆனா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எல்லா விதமான ட்ரெண்ட்லயும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கணும். இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, கிரீன் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பேஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் கேண்டில் என்டர் ஆக போறோம். பட் செகண்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா நியூட்ரல். தேர்ட் கேண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் கேண்டிலோட ஹை பாத்தீங்கன்னாக்கா 39,568 ரூபாய் 20 காசு. இது எங்க க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 39,566 ரூபாய் 50 காசு. சோ இதுக்கு மேல இது க்ளோஸ் ஆகல. பட் ஆனா இங்க தான் பாத்தீங்கன்னா நான் பை என்ட்ரி எடுத்திருக்கேன் இந்த கேண்டிலோட க்ளோசிங். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா டே லோ வரக்கூடிய கேண்டில் கிரீன் கேண்டிலா வருது. அந்த ஒரு காரணத்துக்காக பாத்தீங்கன்னா நான் இங்க பை எடுத்துட்டேன். இங்க பை எடுத்துட்டு இந்த ஃபோர்த் கேண்டிலோட ஹைலியே பாத்தீங்கன்னா இங்கே என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 1500 பிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் இங்கே முடிச்சிட்டேன். மேக்ஸிமம் என்னோட டார்கெட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 2000ல இருந்து 2500 தான் பாத்தீங்கன்னா என்னோட டார்கெட் இருக்கும். இப்போ 10 மணிக்கு பாத்தீங்கன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா அந்த கான்செப்டுக்கு ஈக்விட்டி ஸ்டாக் செலக்ட் பண்ண வேண்டியதுனால பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ரெண்டுத்திலுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக மேக்ஸிமம் ஒரு 10 மணிக்குள்ளே என்னால இந்த டார்கெட் முடிக்க முடியுதா அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இனிமே நான் பார்க்க போறேன். இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிருக்கேன். சோ என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்னு பாத்துக்கலாம். ஓகே, தேர்ட் கேண்டிலே பாத்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி ஒரு லாட் வந்து பாத்தீங்கன்னா 38,900 கால் எடுத்திருந்தேன். 559 ரூபாய் 75 காசுக்கு. செல் பிரைஸ் பாருங்க 613 ரூபாய் 80 காசு. சோ நமக்கு கெயின் அப்படின்னு போது பாத்தீங்கன்னாக்கா 1351 ரூபாய் இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இங்கே செக் பண்ணி 1351 ரூபாய் 25 காசு நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ 16 நாள் ட்ரேடிங்னு நினைக்கிறேன். 16 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் தான் லாஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் கண்டினியூ நம்ம ப்ராஃபிட்ல தான் புக் பண்ணிட்டு வரோம். மேக்ஸிமம் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மணிக்குள்ள வரல, இல்லை என்ட்ரியும் பார்த்தீங்கன்னாக்கா 10 மணிக்குள்ள வரல அப்படின்னா அன்னியோட ட்ரேடிங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் விட்டுலான்னு இருக்கேன் ஆப்ஷன். ஏன்னா என்னோட மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் ஃபோக்கஸா இருக்கு. ஸோ இதுல பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல கண்டினியூ ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு இதுல ஐடியா இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலரா உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு. பட் ஆனா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட நம்மளோட ஒர்க் ஓவர். கண்டினியூ உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல என்ன மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா HDFC பேங்க், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், எல்டி, M&M, இண்டல்கோ, டோட்டலா பாத்தீங்கன்னா 8 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 8 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா நமக்கு 8 ஸ்டாக்குமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு.
8 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் மட்டும் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ல புக் ஆயிருக்கு. மீதி இருக்கிற 6 ஸ்டாக் நமக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் நெட் கெயின் லாஸ் பாத்தீங்கன்னா 932 ரூபாய். நமக்கு ஒரு 1% நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்படிதான் சிம்பிளா ஈஸியா இருக்கும். நீங்களும் கத்துக்கிட்டு என்னோட ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். நாளையோட ட்ரேடிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.